மைதா மாவே யூஸ் பண்ணாமல் வெளியே இருக்கிற கோட்டிங் வந்து எக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல ரொம்ப டேக்கோஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா காந்திபுரம் கரெக்டா ஜிபி சிக்னலுக்கு பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்கு மாம்ஸ் கிச்சன். வாங்க. ஸோ பாருங்க நம்ம வரது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அண்ணா இதில் என்னென்ன தேவை? ரைஸ் ஸ்டஃபி, டாகோஸ், ஷவர்மா பர்கர், நோபன் பர்கர், ரைஸ் வித் ஸ்ட்ரிப்ஸ், ஷவர்மா, ஃபைரிஸா, சிக்கன் பாப்கார்ன்ஸ், ஃபைரி சிக்கன், மஷ்ரூம் பாப்கார்ன்ஸ், கிரில்டு சிக்கன், பாலாக் கீரை பாப்ஸ், பானிபூரி, பார்த்தி பர்பிள், பிங்கி ட்ரிங்கி, ரைசிங் ஆரஞ்ச். இது எல்லாம் ஒரே கடையில் கிடைக்குது. எனக்கு அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஸ்நாக்ஸுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக தராங்க. எக்ஸப்ட் இந்த ஷவர்மாவை தவிர்த்து இது எல்லாமே ஹெல்தி. அண்டு இவங்க யூஸ் பண்ணியிருக்க ஸ்பைசஸ்ல எப்படின்னா நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா, கன்னியாகுமரி, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி எல்லா ஸ்பைசஸ் லைக் காஷ்மீரி மாவை யூஸ் பண்ணியிருப்பாங்க, பூவோட ஸ்பைசஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நார்த் ஈஸ்டோட ஒரு ஸ்பைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே சோர்ஸ் பண்ணி இவங்க மெனு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மெனு ஒரு டைமில் பார்க்குறேன். ஸோ இவங்க வெரைட்டிஸ் எப்படின்னா பானிபூரி, டாக்கோ, பர்கர், நோபன் பர்கர், அப்புறம் ஃப்ரைடு ஸ்டஃபி அண்டு ஃப்ரைடு பீஸா. ஸோ இதில் எத்தனை வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னா 24 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. 24 வெரைட்டிஸ்லையும் இப்போ 24 வெரைட்டியில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் இப்படி இதில் நீங்கள் வெஜ் பர்கர் வேணுமா, இல்லை ஸ்டஃப்டு பிரியாணி வேணும், ஐ மீன் ஸ்டஃப்டு சிக்கன் வேணுமா. இதில் உங்களுக்கு வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம், காலிஃப்ளவர், பன்னீர், ஸ்பீனச்சு. இது நீங்கள் நம்புவீங்களே தெரியல, நம்ம பாப்கார்ன் சிக்கன் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இன்னும் பாப்கார்ன் எல்லாம் பாலக்கீரை வச்சு பாப்கார்ன் கிடைக்கிறாங்க. நல்ல டேஸ்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டுருக்கேன். அதில் தெரியுது பார்த்தீங்கன்னா ஸ்பைசிஸ். இது வந்து ஃப்ரை பண்ணிட்டு இது என்ன மாவு யூஸ் பண்ணுவீங்க? மல்டிகிரைன். இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து என்ன நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க, மைதா தானே யூஸ் பண்ணுவாங்க. இதில் மைதா யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷவர்மாவுக்கு புதுசே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிக்கன் பர்கர் அண்ட் ஷவர்மா இது மட்டும் தான் அது இல்லை. அண்ட் கிரில் ஐட்டம்ஸும் உங்ககிட்ட இருக்குது. கிரில் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கிரில்ஸு. உங்களுக்கு கிரில்ஸில் உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அதிலே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் என்னோடது வந்து ஃபேவரட் இதுதான், இந்த ஜூஸ். ஓகே, நீங்கள் பொதுவாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உங்களுக்கு சளி பிடிக்கும். ஆனால் சளி பிடிச்சி நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உங்களுக்கு சளி போயிருக்கும். எப்படின்னா 5 ஸ்பீட் மசாலாவில் முன்னாடி வந்து 5 ஸ்பைசஸ் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சுக்கு, மிளகு, திப்பலி, பழங்கள்கிட்ட மஞ்சள். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு சளி இருக்கிற சளியெல்லாம் போயிடும். எப்பயாச்சும் எனக்கு சளி ஃபீல்னாலே எனக்கு வந்து இது எனக்கு ரெடி ஆகிடும். அந்த ஆவாரம் பூ அப்புறம் வெள்ளரிக்கீரை எல்லாம் வச்சு இவங்க மில்க் ஷேக் பண்ணுறாங்க. அண்ட் வாஃபல்ஸும் வச்சுருக்காங்க இந்த கடையில். ஆல் இன் ஆல் நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த ஒரு கடைக்கு நீங்கள் வந்தீங்கனாலே போதும், எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். என்ன இந்த ஒரு கடையில் பிரியாணி, மட்டன் டிஷ் மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. ரெகுலர் ஃபுட்டு சாப்பிட்டா உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா அப்போ இந்த வியூ சேம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கடையில் மோர் தென் 400 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷஸ் வச்சுருக்காங்க. அதுவும் இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இருக்கிற எல்லா ஸ்பைசஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கடை நீங்கள் தேர்தலும் கிடைக்காது. அப்படி ஒரு கடை எங்கேயும் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக. என்ன பண்ணுறீங்க? ஃபைரிஸா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா நான் ஃப்ரை பண்ணலாமா? கொடுங்க. அதான் ரொம்ப ஒரே பிரச்சனை. ஓகே, எனக்கு தெரியும் சமைக்கிறேன். நீங்கள் பார்த்து ரைஸ் சமைக்கிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போற. அந்த சிக்கனுக்கு மேலே ஒரு சாஸ் போட்டுருக்காங்க. அதுக்கு மேலே சீஸு, கார்ன்லாம் போட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. இன்னொரு ஒரு பீஸா சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. ஒரு பீஸாவில் சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. ஆனால் இது பேர் என்ன? இது ஃப்ரைட் சிக்கன்.
இது என்ன ஃப்ரைடு சிக்கன்? Fiery chicken. ஃப்ரைடு சிக்கன். நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரில் ஃப்ரைடு வித் கொஞ்சம் சாஸியாக இருக்குது. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். அண்ட் பானிபூரி ஷவர்மாலாம் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டதில்ல. கோயம்புத்தூரில் வேறு எங்கேயுமே இப்போ கிடைக்கிறது இல்லை. அந்த கரன்சி ஃபீலோட ஷவர்மா சாப்பிட்ற ஃபீலில் தனியாக. அண்ட் பாப்கார்ன் சிக்கனில் முருங்கைக்காய் ஃப்ளேவரில் தந்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பாப்கார்ன் சிக்கன் முருங்கைக்காய் வேற லெவல் காம்போ. நல்ல ஒரு மைல்டான ஃப்ளேவர் இருக்குது. இந்த மோமோஸ் இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக மைதா மாவே யூஸ் பண்ணாமல் வெளியே இருக்கிற கோட்டிங் வந்து எக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. சாப்பாடு செம்ம காரமாக அந்த இது. அதனால ரைசிங் ஆரஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சேன். ஆரஞ்சு வாட்டர்மெலன் மேங்கோ. நல்லா இருக்கு. பர்கர் செம்மையாக இருக்கும். கோயம்புத்தூர்ல ரொம்ப ரேர் டாக்கோஸ்லாம் கிடைக்கிறது. ரொம்ப ரேர் கிடைக்கிறது. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது என்னங்க? வாட்டர்மெலன், லெமன், ஆரஞ்சு, பார்ட்டி பாப்பர். அது கூட வந்து பிளாக் பெப்பர், வாட்டர்மெலன், லெமன், ஆரஞ்சு அஞ்சு போட்டுக்கோங்க. பார்ட்டி பர்பிள். இதுவும் நோ பன் பர்கர் மாதிரி தான். பட் ஆனால் இது ஃப்ரைட் ரைஸ் சப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிக்கன், அதனால சிக்கன், நான் சிக்கன், சிக்கன் எல்லாமே ஃப்ரைட் சிக்கன் தான். பட் ஆனால் இவங்க இதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்காங்களே அந்த ஃப்ரைட் சிக்கன் மேலே சீசனிங், அதுவே டேஸ்ட் நிறைய தருது. இதை பார்த்தா நீங்கள் பாப்கார்ன் சிக்கன் தான் நினைப்பீங்க. பட் ஆனால் இது பாப்கார்ன் சிக்கன் இல்லை, மஷ்ரூம். நான் இன்னும் சொல்ல மாட்டோம். இது மேலே போட்டு சீசிங் தான் சூப்பராக இருக்கும். என்ன ரீசன்? சிக்கன் ஸ்ட்ரிப் இருக்கு. சிக்கன் ரைஸ். மிளகாய் பேர், ஸ்வீட் கார்ன், பட்டாணி, பட்டாணி ஸ்டிப்ஸு, ஃப்ரைட் ரைஸோட மிக்ஸ்டு மேங்கோ ஸ்டாப்பிங். வாஃபல்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. டெசர்ட்ஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே போகல, அதுவும் இங்கே கிடையாது. வாஃபல்ஸ் அண்ட் பாலக்கீரையில் பாப்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அண்ட் ஃபைனலாக அந்த இதுவே மாறிடுச்சு. இந்த ரைஸ்கிரீம் சாப்பிட்டா உங்களுக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இதில் தான் நான் சொன்ன சூப்பு, திப்பிலி, மஞ்சள், பனங்கள் கொஞ்சம் இருக்குது.